إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நிறையை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையிலே குழுமியிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான நாம் ஈமான் கொள்ள வேண்டிய, நம்பி வாழ வேண்டிய, அதில் தெளிவாக இருக்க வேண்டிய, அதை உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்த வேண்டிய ஒரு பகுதி உண்டு. அதில் ஒன்றுதான், ஈமானோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒன்றுதான் அல்லாஹ்வை நேசங்கொள்வதாகும். அது ஈமானில் ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனால், உண்மையான முஃமின்களின் அடையாளம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த மஹப்பத், நேசம், அன்பு இருப்பதாகும். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய தாய் தகப்பனை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய சொத்து சுகங்களை விட, எல்லாவற்றையும் விட அவனுடைய உள்ளத்தில் எது அன்புக்கும் மஹப்பத்துக்கும் தகுதியானதாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னை படைத்தவனை பற்றிய அன்பு. அந்த மஹப்பத் அது அவனுடைய உள்ளத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டும். திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு அழகாக விளக்கமாக முன்னோர்களை, சஹாபாக்களை முன்னுதாரணமாக சொல்லி இருக்கிறான். வல்லதீன ஆமனு, விசுவாசிகள், அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை அதிகம் கடுமையாக நேசிப்பவர்களாக இருப்பார்கள். இது அல்லாஹ் பற்றிய நேசத்தை முஃமின்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிற ஒரு விதம். ஏன் இதை நாம் சொல்கிறோம், ஏன் அப்படி அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான் என்று கேட்டால், நீங்கள் பார்க்கலாம், மனிதன் இயல்பாகவே அல்லாஹ்வின் அன்பை விட, அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த மகத்துவத்தை விட அவனிடத்திலே வேறு அல்லாஹ்வின் படைப்புகளுடைய மகத்துவம், அன்பு அந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும். அவுலியாக்களிலே எல்லை மீறி சென்றோர், இறை நேசர்களை அளவு கடந்து நேசிப்போர், இறைநேசர்களை நேசிக்க வேண்டும்.
அவர்கள் மீது மகத்துவம், அன்பு இருக்க வேண்டும். அதில் எல்லை மீறக்கூடாது. எனவேதான் சிலர்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னால் பெரிய அளவுக்கு மகத்துவம் வராது, பெரிய அளவுக்கு அன்பு வராது, நேசம் வராது. ஆனால் அவர் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிற ஒரு இறைநேசரின் பெயரை சொன்னால் அவர் அப்படியோ மெய் சிலிர்த்து போவார். அமர்ந்திருந்தால் எழுந்து நிற்பார். ஒரு வகையான திடுக்கமும் பயமும் வரும். இதற்காகத்தான் இப்படியான நிலைமை வருகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரை சொன்னால் உள்ளத்தில் ஒரு வகையான திடுக்கமும் ஒரு வகையான அன்பும் மகத்துவமும் புனிதமும் வருகிறது. இது அல்லாஹ்வினுடைய இடத்தை, அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்கள். அதற்கு அல்லாஹ் தான் தகுதியானவன் என்பதான் அர்த்தமாகும். அப்ப சரியான படித்தரத்தில் நேசம், அன்பு என்பது முதலாவது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். அது ஈமானின், உண்மையான ஈமானின், முழுமையான ஈமானின் அடையாளமாகும். இது முதலாவது. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய அந்த மஹப்பத், அன்பின் இரண்டாவது இடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது இரண்டாவது இடம். அதன் வெளிப்பாடு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு மகத்துவம் வரும். உடனடியாக அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சொல்ல வேண்டிய ஸலவாத், அந்த துஆ, ஸலவாத் என்றால் துஆ, அவர்களின் அந்தஸ்தை, பெயரை, அவர்களின் நன்மையை, மகத்துவத்தை, சொர்க்கத்தில் உயர்வை இன்னும் அல்லாஹ் உயர்த்த நாம் சொல்கிற கேட்கிற துஆ தான் ஸலவாத். அதை சொல்வான். அது நேசத்தின் அடையாளமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அடுத்து என்ன அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மதிப்பளிப்பான். அவர்கள் தடுத்ததை தவிர்த்து வாழ்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசை கொள்வான். அதை தேடி படிப்பான். முடியுமான அளவுக்கு நான் அதை பின்பற்ற வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும். இது அந்த அன்பின் அடையாளமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வை ஒரு மூமின் நேசங்கொள்ளல், அல்லாஹ்வின் தூதரை நேசங்கொள்ளல், அடுத்ததாக ஒரு நேசம் கொள்ள வேண்டிய அம்சம் இருக்கிறது. பலது இருந்தாலும் இப்படி நேசம் கொள்ள வேண்டிய ஒன்றுதான் குர்ஆனை நேசிப்பான். இப்படி ஒன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நேசிப்பது. இது ஈமானில் ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறுதி தூதராக இருக்கிறார்களோ, அல்லாஹ் இடத்தில் அவர்கள் பெருமதியானவர்களாக இருக்கிறார்களோ, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமதியான தோழர்களை, சஹாபாக்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். சஹாபாக்கள் என்றால் யார்? அவர்களை முதல் வரைவிலக்கணப்படுத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அல்லது சந்தித்து, சரியாக சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களை நம்பி அந்த இஸ்லாத்திலேயே யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்கள் சஹாபாக்கள். இதுதான் சரியான வரை விளக்கணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்திலேயே மரணித்தால் அவர் சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள் சஹாபி என்று சொல்வார்கள். கண்டாலும் சஹாபி, சந்தித்தாலும் சஹாபிதான். கண்டறியாத சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, ஆனால் சந்தித்தார்கள்.
அவர்களை சஹாபி என்று சொல்கிறோம். எனவேதான் கண்டாலும் சரி சந்தித்தாலும் சரி அவர் சஹாபி. அடுத்தது இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். அடுத்தது அதிலேயே இஸ்லாத்திலேயே அவர் மரணித்திருக்க வேண்டும். இவர்கள் சஹாபாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்திருப்பது போல அந்த சஹாபாக்களின் மகிமையை நமக்கு உணர்த்த, ஏனென்று கேட்டால் நபி மௌத்தானதன் பின்னால யார் வழியால் இந்த மார்க்கம் பரப்பப்படும் சொல்லப்படும், அந்த நபியின் முழுமையான இந்த மார்க்கத்தை யார் மனித சமூகத்துக்கு எடுத்துச் செல்வார்கள், அவர்கள் ரொம்ப நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை அப்படியானவர்களாக தெரிவு செய்து அவர்களின் அந்த அந்தஸ்தை, உயர்வை, மதிப்பை நமக்கு குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அழகாக சொல்லியிருக்கிறான். அதை நாம் உள்ளத்தில் ஏற்று அந்த சஹாபாக்களின் மீதுள்ள அந்த மகத்துவத்தை உள்ளத்தில் பாதுகாத்து வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் தான் சொல்றாங்க, ஹைரு உம்மதி கர்னி, தலைமுறையில் சிறந்த தலைமுறை நான் வாழும் போது வாழும் இந்த சஹாபாக்கள் எனும் தலைமுறையாகும். என்னுடைய உம்மத்தில் ஆகச் சிறந்தோர் யார் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள். இப்போது என்னுடன் இருக்கும் இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை. பிறகு சொல்றாங்க சும்மல்லதீன யலூனஹும், அடுத்த ஜெனரேஷன் தாபிஈன்கள், சும்மல்லதீன யலூனஹும், அடுத்து அந்தஸ்துல உயர்வுல தரத்தில மூன்றாவது தலைமுறை தபஉ தாபிஈன்களாகும். மூண்ட சொன்னாங்க. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள். அதற்கு பின்னால இன்னொரு தலைமுறையை சொன்னார்களா? தபஉ தாபிஈன்களை தொடர்ந்து வந்தவர்களை சொன்னார்களா இல்லையா என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, சரியாக ஞாபகம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப முதல் சிறந்த தலைமுறை நான் வாழும் தலைமுறை, என்னோடு இருக்கும் தோழர்கள், இவர்கள் தான் இந்த உம்மத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அதே புகாரி முஸ்லிமில் இன்னொரு செய்தி இடம்பெற்றுள்ளது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னது. சஹாபாக்களில் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய இளம் சஹாபாக்களை பார்த்து சொன்னது. அப்படி என்றால் அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவிய, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு தியாகம் செய்த அந்த மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இளம் தலைமுறை, இளம் சஹாபாக்களுக்கு, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை யாரும் ஏசக்கூடாது, என் தோழர்களை யாரும் ஏசக்கூடாது. இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை ஏசும் சமூகம் தோன்றினால், தூற்றும் சமூகம் தோன்றினால் இப்படி வருவார்கள், தோன்றுவார்கள். அப்படியும் ஒரு சமூகம் வழி தவறும். அதை முன்னெச்சரிக்கையாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்றிருக்கிறது, என் தோழர்களை ஏசாதீர்கள். ஏன் தெரியுமா? இது யாருக்கு சொன்னது? அவர்களை ஏற்ற இளம் சஹாபாக்களுக்கு. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லோ அன்ன அஹதஹும், அந்த மூத்தவர்களில் ஒருவர் கையளவு அள்ளி கொடுத்தாலும், அல்லது அதன் அரைவாசி, கையளவும் அல்ல, கையளவில் வரும் அள்ளி கொடுக்கும் அதில் அரைவாசி, அதை அவர்களில் ஒருவர் கொடுத்தாலும், நீங்கள் உஹது மலை அளவு கொடுத்தாலும் அவர்களுடைய அந்த கையளவுக்கு நீங்கள் கொடுக்கும் உஹது மலை அளவு நிகராகாது. அப்படி என்றால் அவர்கள் எங்கேயோ அவர்கள் நட்சத்திரத்தை
சந்திரனை தொட்டவர்கள். உயர்வுல, அந்தஸ்துல, ஈமானில, இஹ்லாஸ்ல, தக்வாவுல, தியாகத்தில, உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, இதில் அவங்க உச்சத்தை தொட்டு விட்டார்கள். எனவேதான் அவங்கட சதக்கா இவ்வளவு கொடுத்தால் உங்களுடைய உஹது மலை அளவுக்கு நிகராகாது என்று அந்த இளம் சஹாபாக்களை பார்த்து சொல்லியிருப்பார்களா இருந்தால், அப்ப நாம் அவர்களுக்கு முன்னால் எப்படி இருப்போம்? 1400 வருஷங்களுக்கு பின்னால வந்த நாம அந்த மூத்த சஹாபாக்களுக்கு முன்னால் எப்படி இருப்போம் என்பதை இந்த இடத்துல நாம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல அன்புக்குரியவர்களே, காலம் செல்ல செல்ல இஸ்லாத்துக்கும் மோமின்களுக்கும் இந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் குழப்பங்களும் அது கூடிக்கொண்டுதான் போகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பாகும். அல்லாஹ் தஆலா இன்னும் நாம் வாழும் காலங்களில் நமது ஈமான, இஸ்லாத்தை, தக்வாவை, மார்க்கப்பற்ற ஈமானை சரியாக வைத்துக் கொள்ள நம்ம எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யணும். ஏனென்று கேட்டால் இப்போது ஆபத்தான காலம் இன்னும் கூடிக்கொண்டு போறதை நாம பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னால் கூட ஒரு இணையதளத்தில், பேஸ்புக்ல ஒரு ஐடியில ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரியின் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார்கள். அதுல என்ன இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வையும் ரசூலையும் நையாண்டி பண்ணி கேலி செய்து, இதெல்லாம் உண்மைதானா, இதையெல்லாம் நாங்கள் நம்ப வேண்டுமா என்று பேசுகிற அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த அந்த பேர் தாங்கிகளே இப்போது இணையதளத்தில் வெளியேறிக்கொண்டு எழுதி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காலம் இதை விடவும் மோசமாக செல்லும். யாருக்கு மோசமாக இருக்கும்? யாருக்கு சவாலாக இருக்கும்? மோமின்களுக்கு தான் சவாலாக இருக்கும். எனவேதான் எல்லாவற்றையும் வாசிக்க கூடாது, எல்லாவற்றையும் கேட்க கூடாது. யார் ஈமான பாதுகாக்க விரும்புறாங்களோ, இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புறாங்களோ, அவங்க பேச்சுக்களுக்கெல்லாம் காது கொடுக்க கூடாது, எழுத்துக்களுக்கெல்லாம் பார்வையை செலுத்தக்கூடாது, வரையறையை இட்டுக்கொள்ள வேண்டும், வட்டத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த எல்லாமே ஷார்ட் கிளிப்ஸ்கள் வந்ததுக்கு பின்னால, டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்கள் வந்ததன் பின்னால் வேகமாக ஒரு மனிதன் ஒரு சில நிமிடங்களுக்குள் பல கருத்துக்களை, பல செய்திகளை, பல சித்தாந்தங்களை, பல தியரிகளை, பல சந்தேகங்களை உள்வாங்கிக் கொள்கிறான். வேகமாக தாண்டி செல்லும் வாய்ப்பு இப்போது இருக்கிறது. எனவே நாம மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இப்படியான எதிர்காலத்தில் ஆபத்து என்பது யதார்த்தமானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொல்கிறார்கள், நான் இருக்கும் காலமெல்லாம் இந்த உம்மத்துக்கு ஆரோக்கியமான நிலைமைதான் சொல்றாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் இந்த சமூகத்தை அல்லாஹ் என் மூலம் காப்பாற்றுவான். நான் சென்றதன் பின்னால், எனக்கு பின்னால் இந்த சமூகத்தின் பாதுகாப்பு அரண் யாராக இருப்பார்கள்? மனிதர்கள். குர்ஆன் ஹதீஸ் இருக்கும், அதை அமல்படுத்தும், அதை பாதுகாக்கும் மனிதர்களால் யார் இருப்பார்கள்? சொன்னாங்க, என் தோழர்கள் இந்த சமூகத்தின் பாதுகாப்பு அரணாகும். அஸ்ஹாபி அமானத்துன் லி உம்மதி சொல்றாங்க. என் தோழர்கள் மரணித்து விட்டால், என் தோழர்களின் காலம் முடிவடைந்து விட்டால் இந்த சமூகத்துக்கு ஆபத்துக்களும் குழப்பங்களும் வேகமாக வந்துவிடும். சஹாபாக்கள் இருப்பது இந்த உம்மத்துக்கு பாதுகாப்புங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் நாம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக எப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்களோ
நபியின் இரண்டாவது ஆலோசகர். அபூபக்கர் அவர்கள் வலது கை என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடது கை. அமைச்சரவையின் இரண்டு முக்கியமான அமைச்சுக்களை கொண்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்போதும் இருப்பவர்கள், நபியின் ரகசிய ஆலோசகர்கள். பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டாங்களோ அன்றிலிருந்து தான் இஸ்லாமிய சமூகத்துக்குள் குழப்பங்கள் வேகமாக ஆரம்பித்தன. அத கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பு செய்தார்களே. அதாவது இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் சம்பந்தமாகவே ஹதீஸ் கிரந்தங்கள்ல நிறைய பாடங்கள் தலைப்புகள் உள்ளன. அதுல பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அவர்களிடம் இந்த எதிர்காலத்தில் இடம்பெறும் குழப்பங்கள் இது பற்றி யார் அதிகம் கேட்டார்கள், அது பற்றி யாருக்கு அதிகம் தெரியும் என்றால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யஸ்அலூன அனில் கைர், நல்ல விஷயங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆசை ஃபித்னாக்கள் குழப்பங்கள் எதிர்கால சம்பவங்கள் இது பற்றி கேட்க வேண்டும். நான் அதை பற்றி அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். எனவே சஹாபாக்களுக்கு தெரியாத நடக்க இருக்கிற சம்பவங்கள்லாம் ஹுதைஃபா அவர்களுக்கு தெரியும். இப்ப ஹுதைஃபாட்ட கேட்காங்க. யார் கேட்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஹுதைஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபித்னாக்கள் சம்பந்தமாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், சொல்லுங்கள். அப்ப அவங்க ஓண்டா சொல்லி வரும்போது சில ஃபித்னாக்களை சொல்றாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, அது ஃபித்னத்துர் ரஜுல், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தால் அவனுக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள். ஃபித்னா என்றால் இந்த இடத்துல குடும்பமானவுடன் சிலர்கள் சில வணக்கங்களை விட்டு விடுவார்கள். பிள்ளைகளுக்காக சில நேரம் சில இபாதத்துக்களை விட்டு விடுவார்கள். சில நேரம் சில ஹலால் ஹராம் போன்றது சிரமமா போயிடும். இப்படி குடும்பமாகும் போது சில ஃபித்னாக்கள் ஒரு மனிதனுக்கு வரும். சில நேரம் காசு பணம் கூடிட்டாலும் அவன் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு தக்வாவும் குறையும், மார்க்கமும் குறையும், தொழுகையும் குறையும். அதுவும் ஃபித்னா தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்படியான ஃபித்னாக்கள் இருக்கிறது, இதை நான் கேட்கல, நான் கேட்பது கடல் அலைகள் ஒன்று வரும் ஃபித்னாக்கள். அப்படி என்றால் எல்லோரையும் அள்ளி செல்லும் குழப்பங்கள், அடித்து செல்லும் குழப்பங்கள், பெரிய குழப்பங்கள், அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அப்பதான் ஹுதைஃபா சொன்னார்கள், அமீருல் மோமினீனே, அந்த ஃபித்னாக்கள் நடப்பதற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கதவு உண்டு. நீங்க இருக்கும் வரைக்கும் அந்த குழப்பம் நடக்காது. நீங்கள் உயிரோடு வாழும் வரைக்கும் அந்த பெரிய ஃபித்னாக்கள், சோதனைகள், குழப்பங்கள் இந்த உம்மத்துக்கு வராது சொல்றாங்க. யார் அதுக்கு பாதுகாப்பு? உமர், நீங்க தான். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அந்த கதவு, நீங்கள் சொல்லும் அந்த பலமான கதவு, ஃபித்னாக்கள் இந்த உம்மத்துக்கு உள்நுழையும் அந்த கதவு, அது உடைக்கப்பட்டு இந்த ஃபித்னாக்கள் சோதனைகள் இந்த உம்மத்துக்கு வருமா அல்லது திறக்கப்படுமா? ஹுதைஃபா சொன்னாங்க, உடைத்து நொறுக்கப்படும். அதுக்கு பின்னால் இந்த உம்மத்துக்கு ஃபித்னாக்கள் அதிகம் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த கதவு மூடப்படாது. திறந்தால் மூடலாம், உடைத்தால் மூட முடியாது. எனவே அதற்கு பின்னால் ஃபித்னாக்கள் தொடரும். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சாணக்கியம், தூர நோக்கு, ஆழமான பார்வை, அழகாக சொன்னார்கள். இப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அந்த இந்த சமூகத்துக்கு அந்த அந்த கதவண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பாதுகாப்பு வரனாக இருக்கிற அந்த கதவு, அது யாரை குறிக்கும் கேட்கிறாங்க. அது யார்?
ஹுதைபா சொல்றாங்க, அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்ப அவங்க மௌத்தாராங்களோ அன்றுடன் இந்த உம்மத்துக்குரிய நிறைய ஃபித்னாக்கள் இந்த சமூகத்துக்கு வந்து சேரும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. ஒரு மனிதர், ஒரு சஹாபி இந்த உம்மத்தின் பாதுகாப்பவராக இருந்தார்கள். அந்த உமரின் பெயரை சொன்னால், இப்படியான உமரின் பெயரை சொன்னால் என்று உள்ள தலைமுறையினருக்கு என்ன மகத்துவம் உள்ளத்தில் வருகிறது? வரலாறு தெரியாதவர்கள் வழி தவறுவார்கள் என்று அன்று சொன்னார்களே, அந்த காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நமது முன்னோர்களின், நமது இஸ்லாத்தின் முன்னோர்களின் வரலாறை நாம் கட்டாயம் தெரிய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், என்ற அரபு கல்லூரிகளில் கூட இன்டர்வியூக்கு வார பிள்ளைகள், ஓ லெவலை தாண்டி வார பிள்ளைகள், இவங்கள்ட்ட ஹுலஃபா உர் ராஷிதூன் என்கின்றால் யார் என்று கேட்டால் எல்லோரும் அல்ல. ஆனால் கவலைக்கிடமான நிலைமை, அவங்க நபிமார்களின் பெயரை சொல்கிறார்கள். ஹுலஃபா உர் ராஷிதூன், நபியவங்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தை வழி நடாத்திய, நபியவங்களுக்கு அடுத்து இந்த உம்மத்தில் அந்தஸ்தில் இருக்கிற, எனக்கு பின்னால் உங்களுக்கு மத்தியில குழப்பம் வந்தால் என்னுடைய குலஃபா உர் ராஷிதீன் என்கிற நால்வரின் வழியை நீங்கள் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஃபைன்னஹு மய்யஇஷ் மின்கும், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டால் எனக்கு பின்னால் நீங்கள் காண்பீர்கள், ஃபஸயர இக்திலாஃபன் கதீரன், நிறைய வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் காண்பீர்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என் சுன்னா, என் வழியை பார்த்து நடக்க வேண்டும். வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன், ஹுலஃபாஉர் ராஷிதீன்களான அந்த சஹாபாக்களின் ஹலீஃபாக்களின் வழியை பார்க்க வேண்டும். உங்களுக்குள் பிரச்சனை வந்தால் அவர்கள் வழி தேவை. அப்படி சொல்லப்பட்ட அந்த ஹலீஃபாக்கள் கூட கணிசமான இளம் தலைமுறையினருக்கு தெரியாது. கவலைக்கிடமான விஷயம். ஆகவேதான் இந்த விஷயங்களை நாம் உணர்த்த வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். எத்தனையோ போட்டிகள்லாம் நடக்குது, அதில் இதையும் சேர்க்க வேண்டும். நீதிக்கு ஒரு முன்மாதிரி உமர் வரலாறுல ஒரு போட்டியை நடத்த வேண்டும். அப்போதுதான் நம் இளம் தலைமுறையினர் இஸ்லாத்தின் ஆணிவேராக இருந்த அந்த சஹாபாக்களோடு இணைந்தவர்களாக பிணைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை முன்மாதிரியாக கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு வாலிபனை அழைத்து கேட்டால், ஒரு ஃபுட்பால் டீம்ல, ஒரு கிரிக்கெட் டீம்ல விளையாடுற பிரபலியமான ஒரு வீரன், அவன் முழு பேர் சொல்வான். அவன் அணியும் டி-ஷர்ட், அதோட இலக்கம் சொல்வான். அவன் மனைவி பெயர் சொல்வான். பிள்ளைகள் எத்தனை சொல்வான். அவன் ஓடும் கார் என்ன வகை, எத்தனையாம் ஆண்டு மாடல் சொல்வான். அது பிழை என்று சொல்லவில்லை, ஹராம் என்று சொல்லவில்லை. யாரையோ முன்மாதிரியாக கொண்டதால், கவரப்பட்டதால் அவ்வளவு டீட்டெயிலும் இலகுவாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையாவது வயதில் மரணித்தார்கள்? ஆக ஈஸியான கேள்வி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எத்தனை வருடம் ஆட்சி செய்தார்கள்? பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. இதுதான் நிலைமை. எனவே சஹாபாக்கள் வரலாறோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது, சஹாபாக்கள் பற்றிய அன்பு ஏன் வருவதில்லை, ஈர்ப்பு ஏன் வருவதில்லை? அவர்கள் வரலாறை படிக்க ஏன் ஆசை வருவதில்லை என்றால்,
உண்மையிலேயே அவர்கள் பற்றி நமக்கு தெரியாது. எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற சஹாபாக்கள் என்றால் 1400 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்தாக்கள், அவங்க ஒட்டக காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவங்களுக்கு பெருசா என்ன தெரிய போகுது, அப்படி சில பிரச்சாரர்களும் பேசுறாங்க. அதனாடி அவங்களோட வரலாறு நாம் படிச்சு என்ன செய்ய என்றெல்லாம் என்று ஒரு சமூகம் ஒரு சாரார் யோசிக்கிறாங்க. படித்து பார்த்தால் தெரியும் உமர் அவர்களுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருந்தது. ஆங்கிலத்தில் கூட எழுதியிருக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் எழுதியிருக்கிறாங்க. உமரின் அரசியல் நிர்வாகம் அன்று. ஆனால் நாம் உமர் என்ற உடனே 1400 வருடத்துக்கு முன்னால ஆட்சி செய்தவர் என்று மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல்கலைக்கழகங்கள் அவங்களுடைய வாழ்வு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது, அரசியல் ஆய்வுக்கு. ஆகவே அங்க போய் பார்க்கணும். சஹாபாக்களை பிரிக்கலாம். அவங்கள தளபதிகள் இருந்தாங்க. ஹாலித் இப்னுல் வலீத் மாபெரும் யுத்த தந்திரம் கொண்ட தளபதி. அவர் சென்ற எல்லா யுத்தங்களும் வெற்றி. 100க்கும் மேற்பட்ட யுத்தத்தில் கலந்து கொண்டார், அத்துணையிலேயும் வெற்றி கொண்டார். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோத்தா போரின் போது முதல் தளபதி ஸைத் இப்னு ஹாரிதா ஷஹீதாக்கப்பட்டார்கள். இரண்டாம் தளபதி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மூன்றாம் தளபதி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா யுத்தகளத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வஹி மூலமாக மௌத்தா எங்கே இருக்கிறது, வஹி மூலமாக செய்தி வந்தது. மக்களுக்கு அவர்களுடைய அந்த மரண செய்தியை அறிவித்தார்கள். நாலாவதாக சொன்னார்கள், மூன்றையும் அடுத்து இந்த படையின் தலைமைத்துவத்தை அல்லாவின் வாள்களில் ஒன்று பொறுப்பேற்றது சொன்னார்கள். அல்லாவின் வாள்களில் ஒன்று பொறுப்பேற்றது அவங்கதான் ஹாலித் இப்னுல் வலீத். மோத்தா போரை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சூடி சஹாபாக்களை பாதுகாப்பாக இந்த யுத்தத்தில் இருந்து தோல்வியிலிருந்து காப்பாற்றி கூட்டி வந்தார்கள். சஹாபாக்களில் அறிஞர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யூதர்களிடமிருந்து கடிதங்கள் வரும்போது அவர்களுடைய சுரியானி லாங்குவேஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியல, சஹாபாக்களுக்கு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களை நம்ப முடியாது, எதிலும் சதி இருக்கும் என்பதால் இந்த மொழியை நம்மளில் ஒருவர் கற்க வேண்டும். உடனே ஸைத் இப்னு சாபித்தை கண்டார்கள். திறனும் அறிவும் ஆற்றலும் திறமையும் கொண்ட இளம் வாலிபர். சொன்னார்கள், நீங்கள் இந்த மொழியை படிக்க வேண்டும். 17 நாட்களில் சுரியானி மொழியை கற்றார்கள். 17 நாட்களில். அப்படியான திறமையான சஹாபாக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இன்னும் வரலாறு நீண்டு கொண்டு செல்லும். ஆகவேதான் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், சாதாரணமாக நினைக்க கூடாது என்பதற்காக இந்த ஹுத்பாவிலே இன்று எல்லா பள்ளிகளிலேயும் சஹாபாக்களை நேசிப்போம் என்ற தலைப்பு போடப்பட்டுள்ளது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் வரலாறு நீண்டு கொண்டு செல்லும். அதை நாமும் படிக்க வேண்டும். அவர்களின் அன்பை நேசத்தை உள்ளத்திலே ஏந்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன் தோழர்களை நேசித்து காட்டினார்கள், அன்பு காட்டினார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்து காட்டினார்கள், இடத்தை வழங்கினார்கள். நாமும் அதை வழங்க வேண்டும் என்பதற்காக
அபூபக்கர் தான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் அவர்களை அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் நபிக்கு அடுத்ததாக இருக்கிற முதல் மனிதர் யார்? வாய் நிறைய சொல்ல வேண்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பாருங்கள். வார்த்தையில் கூட சொந்த வாப்பாவை கூட அவர் இவர் என்று பேச மாட்டோம். ஆனால் அபூபக்கர் சொன்னார், வந்தார். ஒரு ரலியல்லாஹு அன்ஹும் கிடையாது. ஒரு 10 தடவை சொன்னாலும் ஒரு 5 தடவையாவது ரலியல்லாஹு அன்ஹு என்று. இது உலமாக்களுடைய அஹ்லு சுன்னா உலமாக்களுடைய சுன்னா வழிமுறை. சஹாபியின் பெயரை சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது. யாரோ போன்று நாம் என்று பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ற அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அஹப்புன் நாஸி இலைக், உங்களுக்கு மிக பிரியமானவர்கள், உங்களுக்கு மிக அன்புள்ளவர், உங்களின் அன்பை பெற்றவர், உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவர் யார் எங்களில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா. தன் மனைவியை சொன்னார்கள், எனக்கு ரொம்ப பிரியமானவள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அது பெண்களில், மனைவியரில், ஆண்களில் உங்களுக்கு மிக பிடிக்கும் யாரை? அப்பதான் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள், அபூஹா, அவங்களோட வாப்பா எனக்கு விருப்பமானவர் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு. அடுத்து யார் யா ரசூலல்லாஹ்? அம்ர் இப்னுல் ஆஸ். தன் பெயர் எந்த இடத்தில் வரும் என்று பார்க்கத்தான் கேட்டார்கள். அடுத்தது உமர் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்தில் நபிக்கு அடுத்ததாக 2வது இடத்தை, நபியின் அன்புக்கு பாத்திரமானவர் என்று 2வது இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருவராக, உஸ்மான், இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டு போனார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் என் பெயர் எப்போது வருமோ என்று அவர்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன இடம் என்பதை சொல்லிக் கொண்டு போனார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த சஹாபாக்களை அன்பு வைத்து அவர்களின் அன்பையே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்க்கலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், யூதர்களுடனான அந்த ஹைபர் யுத்தத்தின் போது அந்த ஹைபர்ல பலமான கோட்டைகளில் அவர்கள் பதுங்கி கொண்டதால் வெற்றி கொள்ள முடியல. 3 நாளா முயற்சித்தார்கள், வெற்றி கொள்ள முடியவில்லை. சொன்னாங்க, நாளை நான் சொன்னாங்க, நாளை நான் ஒருவருக்கு இந்த கொடியை, தளபதியை, தலைமை பதவியை கொடுப்பேன். அப்பதான் சொன்னாங்க, அவரை யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அந்த மனிதரை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான், அல்லாஹ்வின் தூதரும் அவரை நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அன்பையும் தூதரின் அன்பையும் இரண்டையும் ஒரே நேரத்தில் பெற்ற சஹாபி யார்? அவங்க தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. மறுநாள் காலையில் ஃபஜ்ருக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொடியை கொடுத்தார்கள். அலியே செல்லுங்கள். போனாங்க, வெற்றி கொண்டாங்க. ஹைபர் யுத்தம் அவர்கள் மூலமாகத்தான் வெற்றி கிடைத்தது. சஹாபாக்களில் மிக அறிஞரும் யுத்த தளபதியும் மாவீரனுமாக இருந்தவங்க தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அவங்க நீதித்துறையில் மிக தேர்ச்சி பெற்றவங்க. வாசித்து பார்க்க வேண்டும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தது, நுணுக்கமானது, ஆச்சரியமானது. அந்த வரலாறுகளை பார்க்கும்போதுதான் சஹாபாக்களின் மகிமை நமது உள்ளத்தில் வரும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா ஹஷ்ர் என்கிற அத்தியாயத்தில் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் உண்மையான மூமின்களாக இருந்தால் சஹாபாக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை 2ஆக பிரிச்சு சொல்றான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், ஏழைகளான முஹாஜிரீன்கள், அல்லாஹ்வுக்காக நாட்டை, ஊரை, பொருளாதாரத்தை விட்டு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர்கள், வெறுங்கையோடு வந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ் அப்படி புகழ்றான். 2வது அன்சாரிகள், மதீனாவாசிகள், வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்காக எல்லா உதவிகளையும் வழங்கியவர்கள், அவர்களை புகழ்ந்து சொல்கிறான். 3வது
நாம் மறுமை நாள் வரைக்கும் வருகிற அவர்களை தொடர்ந்து வந்த அனைவரும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், இந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுக்கு பின்னால் வந்த மோமின்களே, நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? மதிப்பீர்களா மறப்பீர்களா? அந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை விரும்புவீர்களா வெறுப்பீர்களா? ஏசுவீர்களா நல்லெண்ணம் கொள்வீர்களா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்த உம்மத்தினர்கள் யகூலூன், அவங்கட வார்த்தை என்னவாக இருக்கும் என்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னித்து விடு, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், உன்னையும் உன் தூதரையும் எங்களுக்கு முன்னால் நம்பி வந்தார்களே, ஈமான் கொண்டார்களே, அந்த முன்னோர்கள் சஹாபாக்கள், அவர்களையும் மன்னித்து விடு. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, விசுவாசிகள் பற்றிய எந்த தப்பெண்ணத்தையும் எங்கள் உள்ளத்தில் யா அல்லாஹ் போட்டு விடாதே. சஹாபாக்கள் விஷயத்தில் பின்னால வந்தாக்கள் முன்னோர்களுக்கு துஆ செய்யணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் தவறு செய்திருப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்களா என்று சில ஷியாக்கள் சொல்வது போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன்னிக்க சொல்லி கேளுங்க. நபி சொல்றாங்க, ஏசாதீர்கள் என் தோழர்களை. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள், வெற்றி பெற்ற கூட்டத்தினர் சஹாபாக்கள் விஷயத்தில் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்பதை திருமறை அல் குர்ஆன்ல சூரா அல் ஹஷ்ர் 8-10 வரைக்கும் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லியிருக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது ஈமானை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால், மார்க்கத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால், எமது வரலாறு, நமது வரலாற்றின் முதல் படி அந்த சஹாபாக்கள் வரலாற்றை படிக்க வேண்டும், அவர்களை நேசம் கொள்ள வேண்டும், முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், எமது சிறார்களுக்கு வாலிபர்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். அப்படியான நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.